வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமா வெளியான 11 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க. கார்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்திருக்காரு. ஒரு நபரை சாவடிச்சிருக்காரு போல. அவனோட பாடியை இந்த இடத்துல போடுறாரு. இப்ப கொளுத்தி விடணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொளுத்தி விடுறாரு. இவர் யாரு என்னன்றத கிளியரா காட்டல. இங்கதான் 11 படத்தோட டைட்டில போடுறாங்க. நகையை வச்சு காசு தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்தை கொள்ளையடிக்கணும்னு ஒரு குரூப் முடிவு பண்றாங்க போல. இப்ப அந்த குரூப் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்கவங்க கிட்ட நகை காசுன்னு எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி தடுத்து சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. இந்த குரூப்புக்கு எட்டு இருக்கான் பாத்தீங்களா, செக்யூரிட்டி கதையை முடிச்சிடறான். தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அரவிந்த் அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோவா காட்டுறாங்க. இவர் ஏசிபியா இருப்பாரு. இவருக்கு இந்த தகவல் கிடைக்குது. இவர் தகவல் கிடைச்சோடனே வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. ஆக்சுவலா கொள்ளை அடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற பகுதிக்கு வந்திருக்காரு. எப்படி இவர் கண்டுபிடிச்சு வந்தாருன்றது தெரியல. இப்ப எப்படி கண்டுபிடிச்சாருன்றதை இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பதான் நமக்கும் சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. ஒரு சம்பவம் நடந்தா போலீஸுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு சீக்கிரமா போவாங்கல்ல, அப்படி சீக்கிரமா போக முடியாத பேங்கை தான் இவங்க டார்கெட் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பேங்க்ல இருக்க நகையில எல்லாம் நம்ம ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணி வச்சிடலாம், கண்டிப்பா அந்த குரூப் மாட்டுவாங்கன்ற மாதிரி இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இவர் ஜிபிஎஸ் செட் பண்ணியும் வச்சிருப்பாரு. இப்ப அவனுங்க எடுத்துட்டு போன நகையில ஜிபிஎஸ் இருக்குல்ல, அது மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க, ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த குரூப்போட எட்டும் ஆளுங்களும் சண்டை போடுறதுக்காக வராங்க. அதனால அரவிந்தோ தனியாளா இவங்க கூட சண்டை போடுறாரு. இந்த கேங்க சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப இவரோட ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த குரூப்பையே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஸ்டார்டிங் ஒரு மர்ம நபர் எரிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது தொடருது போல. அதுக்கப்புறம் 2 பாடியை அவன் எரிச்சுட்டு போயிருக்கான். இந்த கேஸ ஒருத்தர் கிட்ட ஹேண்டில் பண்ண தரணும்ன்றதுக்காக கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, ரஞ்சித்னு ஒருத்தர் கிட்ட இந்த கேஸ தராரு. சரி சார், சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி கேஸ கையில எடுத்துறாரு. அதுக்கப்புறமும் நிறைய சம்பவம் நடக்குது. ஆனா சின்ன க்ளூ கூட இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேற ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக் கேங்கே பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அவனுங்க ஒரு பார்ல வச்சுதான் ட்ரக் எல்லாம் மாத்துறாங்க. அவனுங்க இடத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் லாக் பண்றாரு. அது எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு. ரஞ்சித் கிட்ட கேஸ கொடுக்கும் போது 3 கொலைகள் தான் நடந்திருக்கும். ஆனா இப்போ 6 கொலைகள் நடந்துருச்சு. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. நீங்க நல்ல ஆபீசர் தான் உங்ககிட்ட தந்தேன், இப்படி சொதப்புறீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கமிஷனர் திட்டிட்டு இருக்காரு. ரஞ்சித்துமே ஜீப்ல போயிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இதுல கோமா கண்டிஷனுக்கு போயிடுவாரு. அந்த கேஸ வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்கணும்ல, அரவிந்த் கிட்ட ஒப்படைக்கலாம்ன்ற மாதிரி கமிஷனர் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு பக்கம் திறமையா செயல்பட்டு இருக்காருல, அதனால இவரை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த கேஸ நீங்க தான் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி தராரு. இது வரைக்கும் 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல எதுவுமே பொருந்தாம இருக்கும். அதுதான் இந்த கேஸோட சேலஞ்ச் அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்டா இந்த மனோகரை வச்சுக்கோங்கன்ற மாதிரி மனோகர்னு ஒருத்தர் ஒப்படைக்கிறாரு. மனோகர் நம்ம முதல்ல அந்த 6 ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மனோகரும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கா வந்து பாக்குறாங்க. இந்த எந்த ஒரு ஸ்பாட்லயும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைச்சிருக்காது. ரொம்ப சாமர்த்தியமா தான் கில்லர் இந்த விஷயத்தை பண்றான்னு உங்களுக்கு புரியுது. எப்பவுமே ஒரு கேஸ்ல விக்டிம் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா விக்டிமை இந்த கேஸ்ல கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வீட்டுல இருக்கவங்களால மிஸ்ஸிங் கேஸை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க விக்டிமை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அப்படி யாருமே வந்திருக்க மாட்டாங்க. விக்டிமை கண்டுபிடிச்சாதான் கொலை பண்றது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரமா விக்டிமை பத்தி ஏதாவது தெரிய வருதா பாப்போன்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப கிளம்பலான்ற மாதிரி ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் மனோகருக்கு வீட்ல இருந்து கால் வருது. சரி வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரு, ஒய்ஃபான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல சார், என் ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. எனக்கு இப்போதைக்கு ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். என் உலகமே அவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பையன் கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்து உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு பை சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. மறுநாள் நம்ம ஹீரோ ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது ஜீப் ரிப்பேர் ஆயிருது. சரி யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டாவது போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வந்துட்டு இருக்க காருக்கு கையெல்லாம் காட்டுறாரு. ஒரு பொண்ணு தான் நிக்கிறாங்க. அவங்க பேரு சஞ்சனா அப்படின்றது. அவங்கள பார்த்தோன்னா இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க.
சஞ்சனாவோட பேரண்ட்ஸ் சஞ்சனாக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பார்த்து பிடிச்சா மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பன்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. அவர் கிரே கலர் ஷர்ட் போட்டு வரதா சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிரே கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்களும் எதிர வந்து உட்காந்துடுறாங்க. பார்த்தா அது ஹீரோவா தான் இருக்கும். ஹீரோவை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. நீங்க தானே பிருத்வின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லங்க நான் அரவிந்த், நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்களும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அரவிந்தை அட்டாக் பண்றதுக்காக ரவுடிங்க வந்திருக்காங்க. தெரியாதனமா இந்த பொண்ணு மேல கத்தி பட்டிருக்கும். அதுக்குள்ள இவர் தடுத்து சண்டை போடுறாரு. அதாவது அரவிந்த பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அரவிந்த தடுத்து சண்டை போடுறாரு, எல்லாரையும் ஓட விடுறாரு. அதே மாதிரி இந்த பொண்ணை பெருசா கண்டுக்காம போயிடுறாரு. இப்பதான் உண்மையான பிருத்வி வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் வேற ஒரு மாப்பிளைய பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அப்பத்துல இருந்து ஹீரோவை ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. ஹீரோவும் இதை கவனிப்பாரு, பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பிரசன்ட்ல கூட ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடியே வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இவங்க வண்டியில போகணுமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சார் டைம் இல்ல, ஏறிக்கோங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஏறி போலான்ற மாதிரி இவங்க வண்டியிலேயே ஏறி இவர் கிளம்புறாரு. ரஞ்சித் இன்னமும் கோமால தான் இருக்காருன்றது இவருக்கு தெரிய வருது. ரஞ்சித்தோட மிஸ்ஸஸ் கிட்ட பேசுறாரு. உங்க ஹஸ்பண்ட் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைலை எதுலயாவது எழுதி வச்சாரா, அதை தந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், அந்த மாதிரிலாம் அவர் எழுதி வைக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தா கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒய்ஃபும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து ஒருத்தர் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஸ்டார்டிங் ஒரு மர்ம நபர் கார்ல வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மர்ம நபர் தான் காட்டுறாங்க. ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கையில ஒரு ராடு வச்சிருக்காரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்க நபரை அடிச்சு லாக் பண்றாரு. அவரோட கார்ல போட்டு இங்க இருந்து கொண்டு போறாரு. ஹீரோ கையில கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற கொலை இதுவா தான் இருக்கும். 7வது கொலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மீடியாக்களும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருமே ஒரு க்ளூ கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு. அது என்னன்னா, இவரோட கால்ல ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. ரீசெண்டா தான் இந்த பிளேட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் இந்த ஆபரேஷன் நடந்து 1 வருஷம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இது மூலியமா விக்டிம் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு டாக்டரை சந்திச்சு பேசுறாரு. ஆமா சார், 1 வருஷமா தான் இதை வச்சிட்டு இருக்கோம். ஒரு 40-50 பேருக்கு தான் வச்சிருப்போம். லிஸ்ட்டை எடுத்து தரேன்னு சொல்றாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எடுத்து தாங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் மனோகர் இருக்கார்ல, ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு சோகமா போறாரு. இவர் எதுக்கு டாக்டர் கிட்ட பேசிட்டு போறாருன்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப டாக்டர் ரூம்க்கு வந்து விசாரிக்கிறாரு. டாக்டர் அதை சொல்ல வேணான்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. ஆனா இவரே மனோகரோட ரிப்போர்ட்டை பாத்துறாரு. அதாவது மனோகருக்கு ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும், சீக்கிரமா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா அவரோட உயிரே போயிடும். அதை நினைச்சுதான் அவர் ரொம்ப ஃபீலிங்கா போறாருன்னு ஹீரோக்கு புரியுது. இது வரைக்கும் அந்த மாதிரி பிளேட் 40 பேருக்கு வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா இவங்களுக்கு எரிஞ்ச நிலைமையில ஒரு பாடி கிடைச்சது இல்ல. அவருக்கு அதிகபட்சம் 30 வயசு தான் இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணலான்ற மாதிரி ஃபில்டர் பண்றாங்க. 7 பேர் தான் ஃபில்டர் பண்ண முடியுது. இந்த 7 பேரை நம்ம விசாரிக்கணும். அதுல யாராவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து விசாரிக்கிறாங்க. அவங்களுமே ஆமா சார், பிளேட் வச்சாங்கன்ற மாதிரி காலெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. 6 பேரை இவங்க சந்திச்சிடுறாங்க. இப்ப 7வது நபரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் பேரு சுரேந்தர் அப்படின்றது. இவங்களுமே சுரேந்தரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவருமே யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்களை வெல்கம் பண்றாரு. பிளேட் வச்சாங்களான்னு கேட்கும் போது இவரும் ஆமான்ற மாதிரி காயத்தை காட்டுறாரு. எதுக்காக இதை கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. இல்ல, அந்த பிளேட் நல்லா தான் இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க போய் சொல்றாங்க. சரி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, தண்ணி மட்டும் கிடைக்குமான்னு ஹீரோ கேக்குறாரு. இருங்க சார், எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள போயிடுறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்க பொருள்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறாரு. இவரை எந்த பொருளையும் பார்க்க விடக்கூடாதுன்னு சுரேந்தர் யோசிக்கிறாரு போல. சட்டுன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராரு. சுரேந்தர் லைட்டா முழிக்கிற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. என்ன மறைக்கிறாருன்னு தெரியல. இப்போ ஒரு வழியா இவங்க 2 பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இந்த 7 பேர்ல யாராவது மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. மிஸ் ஆகலன்னு தெரிஞ்சோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. இப்பதான் சஞ்சனா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு ஆபத்து, உடனே கிளம்பி ரெசார்ட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, சும்மா ஏமாத்தி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்களும் ரிங்க தந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. நானும் பொறுத்து போறேன், நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ வயசு கோளாறுல இப்படி பண்ணிட்டு இருக்க, வீட்டுல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இதுல இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. என்னோட அருமை உங்களுக்கு இப்ப புரியாது, நீங்களே என்ன தேடி வருவீங்க, அப்பதான் பேசுவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப 8வது கொலையும் நடந்துருது. அங்க
இருக்க ரெண்டு போலீஸுங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அங்க இருக்க சீனியர் ஒன்னும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜூனியர் ஏதோ சொல்ல நினைக்கிறாருன்னு ஹீரோக்கு புரியுது. நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அந்த ஜூனியரும் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. ஒரு பொண்ணை ஒருத்தன் மண்டையில அடிச்சான், அவன் மாஸ்க் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவர் ஏதோ உளறிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சிருப்பாரு. போங்கன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு தெரிய வந்துருச்சுல்ல, அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவரும் டீட்டெயிலா நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஆபீஸ் வேனை விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதிர ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து மாஸ்க் போட்ட அந்த மர்ம நபர் இறங்குறான். அவன் இருக்கான்ல, ராட வச்சு இந்த லேடியோட மண்டையிலேயே அடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த லேடியை தூக்கி போட்டு கார்ல கொண்டு போறான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் கிட்ட பொண்ணு தெரியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணு எப்பவுமே பைக்ல போய் தான் பார்த்திருக்கேன், அன்னைக்குதான் அவன் வேன்ல வந்து இறங்கினான்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. சோ என்ன ஆபீஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. எப்பவுமே பைக்ல போற பொண்ணு எதுக்காக வேன்ல வந்து இறங்கி இருப்பா? ஒருவேளை பைக் ரிப்பேர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆபீஸுக்கு பக்கத்துல தான் வண்டியை விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வண்டியை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்களுமே ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணோட வண்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி விட்டு போனா எடுக்கிறதுக்கு வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பேப்பர்ஸ் மூலியமா அந்த பொண்ணோட முழு டீடைல் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப வீட்டோட கதவை தட்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு அடி வாங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் கதவையே திறக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு போலீஸை பார்த்தோன்னா லைட்டா பதட்டமா மாறிடுறாங்க. இவங்க கூட வந்த போலீஸ் இருக்காருல, நீ தானே இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை துரத்தி விடுவாங்க. அந்த சமயம் தான் இந்த பொண்ணு நின்னுட்டு இருப்பாங்க. என்னமா விஷயம்ன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேட்டிருப்பாரு. இந்த பொண்ணுமே என்னோட நாய் காணோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துருவீங்களா, போங்கன்ற மாதிரி இவரும் திட்டி அனுப்பி விட்டுருப்பாரு. சரி இந்த பொண்ணு தான் சரி இப்படி வந்தான்ற மாதிரிலாம் ஹீரோக்கு புரிய வைக்கிறது. ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. எப்பவுமே வீட்டுல நாய் இருந்தா முடியலாம் அங்கங்க சிந்தி இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கும். என்னங்க உங்க வீட்டுல நாய் இருந்த மாதிரியே தடயம் இல்லையேன்னு கேக்குறாரு. இவங்களுமே முழிச்சு முழிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் மனோகர் உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோவும் உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா இவங்களுக்கு ஒரு அக்கா இவங்கள மாதிரியே இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதாவது ட்வின்ஸா இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. நைட் அடி வாங்கின மாதிரி காமிச்சது அக்காவா இருக்கும், இது தங்கச்சியா இருக்கும். இவங்களோட போட்டோஸ்லாம் இருக்கும் போது இவங்களோட ஸ்கூல் போட்டோஸும் இருக்கு. அந்த ஸ்கூல் போட்டோல பார்த்தா இவங்க கிளாஸ் ரூம்ல இவங்கள மாதிரியே நிறைய ட்வின்ஸ் இருக்காங்க. என்ன சார் ஒரே கிளாஸ்ல இத்தனை ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஆமா 11 ட்வின்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ ஏற்கனவே சுரேந்தர்னு ஒருத்தர் கிட்ட விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவருக்குமே ஒரு ட்வின் பிரதர் இருப்பாரு. அவர் அந்த விஷயத்தை மறைச்சிருப்பாரு. இந்த கேஸ்ல ட்வின்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இவருக்கு அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்க ஒரு போட்டோவை பார்த்திருப்பாரு. அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆனதுனால சுரேந்தரை தூக்கிடுறாரு. அதே மாதிரி மீராவை தூக்கிடுறாரு. உங்க சிப்ளிங்ஸ் இறந்து போனதை எதுக்காக நீங்க சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா சிப்ளிங்ஸை திடீர்னு ரீச் பண்ண முடியல. சிப்ளிங்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். சரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். சிப்ளிங்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்காங்க, நீங்க போலீஸ் கிட்ட போனீங்கன்னா உங்க கதை முடிஞ்சிடும், நான் சொல்றபடி கேட்கணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பான். இருந்தாலுமே மீரா இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட போறதுதான் நல்லதுன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். நீ எங்க இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உள்ள போன உன் அக்காவோட கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். அதனால தான் மனசை மாத்தி பூனை காணோன்ற மாதிரி இவங்க போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இவங்க ரோட்ல தனியா இருக்கும் போது ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி இவங்க மயங்கி போயிருப்பாங்க. ரெண்டு பேருமே தனித்தனியா கண்முழிச்சு பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்ல தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவன் வீடியோ கால்ல இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி சொல்றான். சரி போலான்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல இருக்க இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அங்க பார்த்தா மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவன் ஃபேஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாஸ்கும் போட்டு வச்சிருக்காரு. அங்க இருக்க நபரை போட்டு தள்ளுங்க, அப்பதான் உங்க சிப்ளிங்க விடுவன்ற மாதிரி மிரட்டுறான். இது முதல்ல யாரு, எங்களால கொலைலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கொலை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்க சிப்ளிங்ஸ் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரி வீடியோ கால்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்க அந்த மர்ம நபர் இருக்காருல, அவங்கள தண்ணியில முக்கி டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சிப்ளிங்ஸை காப்பாத்துறதுக்காக இவங்களும் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே வந்து இவங்க மயக்கமாயிடுவாங்க. எங்க இவங்க கடத்தப்பட்டாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப போயிடுவாங்க. அவன் சொன்னதை பண்ணிட்டோம், சிப்ளிங்ஸ் கிடைச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோல பார்த்தா இவங்க கையால ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்க சிப்ளிங்கா இருக்கும்.
அப்புறம் எப்படி அவன் வீடியோ கால்ல காமிச்சானு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த வீடியோ காலை ஏற்கனவே அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதுதான் எடிட் பண்ணி இவங்க கிட்ட லைவா பேசுற மாதிரி நடிச்சிருப்பான். இவங்களே தான் இவங்களோட சிப்ளிங்க கொலை பண்ணிருக்காங்க. சிப்ளிங் காணோன்னு இவங்களால கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியல. இதே மாதிரி தான் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டே வந்திருக்காது. இவங்க ரெண்டு பேருமே ட்வின் பேர்ட் அப்படின்ற ஸ்கூல்ல தான் ஒரே கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே கிளாஸ்ல படிச்சதெல்லாம் தெரியுது. ரெண்டு பேருமே கிளாஸ்மேட்டாலாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்களும் இதே கிளாஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு யார்கிட்டயாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே பெஞ்சமின் ஒருத்தங்கிட்ட பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. இவங்க நிறைய விஷயத்த மறைச்சு சொல்ற மாதிரியே ஹீரோக்கு தோணுது. அந்த ஸ்கூல்ல போய் நம்ம விசாரிக்கலான்ற மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. அதே சமயம் இந்த பையன் எதுக்காக கால்ல வெட்டு போட்டான்? அண்ணனுக்கு தானே கால்ல பிளேட் வச்சாங்க, இவனுக்கு எப்படி கால்ல அடிபட்டதுன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. என் அண்ணனுக்கு எந்த காயம் ஏற்பட்டாலும் சரி, அந்த காயத்தை எனக்கும் நான் சும்மாவே ஏற்படுத்திப்பேன். எனக்கு பிளேட் வைக்கல, காயம் மட்டும் இருக்கும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேரு சாந்தி அப்படின்றது. அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல் முழுக்கவே ட்வின்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. எதனால அந்த கான்செப்டை கொண்டு வந்தீங்க, அதே மாதிரி பெஞ்சமினை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த லேடியோ நடந்த விஷயத்த சொல்றாங்க. முதல்ல நார்மல் ஸ்கூல் மாதிரி தான் அது செயல்பட்டு இருக்கும். ஆனா எதர்ச்சியா ஒரே சமயத்துல 6 ட்வின்ஸ் இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க. அதனால நியூஸ் பேப்பர்ல இந்த ஸ்கூலை பத்தி ஆர்டிகல்லாம் வந்திருக்கும். இதை இவங்களோட ஹஸ்பண்ட் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. இது ட்வின்ஸுக்கான ஸ்கூல்ன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. நீங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டினா போதும், 2 பசங்க படிக்கலான்ற மாதிரி ஒரு ஆஃபரை கொண்டு வராரு. இதனால எல்லாருமே ட்வின்ஸை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதனால இது ட்வின்ஸ் ஸ்கூலாவே மாறிடுது. அப்படிதான் இவங்க ட்வின் பேர்டுன்ற மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பேரையே மாத்திருப்பாங்க. ஒரு போட்டியில பெஞ்சமின் ஒரு பையன் ஜெயிக்கிறான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ட்வின் பிரதர் இருக்கான். அவன் பேரு பிரான்சிஸ் அப்படின்றது. இந்த பெஞ்சமின் மாதிரி பசங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பேசி கூட்டு வரலான்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வராங்க. பெஞ்சமினுக்கும் பிரான்சிஸ்க்கும் பேரண்ட்ஸ் கிடையாது, அனாதையா இருப்பாங்க. பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன வளர்ச்சி எல்லாம் ப்ராப்ளமா இருக்கும். பெஞ்சமின் செஸ்ல சாம்பியனா இருக்கார்ல, அவர் எப்படியாவது ஸ்கூலுக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. தம்பி, எங்க ஸ்கூல்ல எல்லா வசதியும் பண்ணி தரோம்ப்பா, நீ வாப்பா, நல்லபடியா உன்னை பாத்துக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால பெஞ்சமினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படிதான் இந்த 2 பசங்க இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க. முதல்ல கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் இவங்களை சந்தோஷமா தான் வெல்கம் பண்றாங்க. படிப்புல பிரான்சிஸ் ரொம்ப கட்டிக்காரரா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவாரு. அதே மாதிரி பெஞ்சமின் செஸ்ல சாம்பியன் ஆயிடுறாரு. எல்லா டீச்சர்ஸும் இவங்க 2 பேரை தான் பாராட்டுறாங்க. இதெல்லாம் மத்த பசங்களுக்கு கோவத்தை லைட்டா வர வைக்குது. இப்ப பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா இருக்கும். எல்லாருமே புகழ்ந்து அந்த 2 பசங்களை பத்தி தானே பேசுறாங்க. மத்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் கடுப்பா இருக்கு. நீங்களாம் என்னதான் படிக்கிறீங்கன்ற மாதிரி பசங்களை திட்டுறாங்க. இதனால பசங்களுக்கு இன்னும் அந்த 2 பேர் மேல கடுப்பாயிருது. அந்த பிரான்சிஸ்க்கு மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால பசங்க எல்லாருமே சேர்ந்து அவனை பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப பெஞ்சமினுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. யாரா என்னோட தம்பியை கிண்டல் பண்ணுது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறாரு. பெஞ்சமின் இந்த மாதிரி தான் அடிப்பியான்ற மாதிரி இவங்களும் திட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பசங்களுக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. பெஞ்சமின் அடுத்ததா ஒரு போட்டிக்கு போக போறாரு. அதனால சாந்தியும் பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இவன் தோத்துக்கிட்டே இருக்கான். என்னடா இப்படி தோத்துக்கிட்டே இருக்க, நீ கண்டிப்பா அங்க போனாலும் தோக்க தான் செய்வ, நீ போகவே தேவையில்லைன்னு சொல்றாங்க. இல்ல மேடம், இன்னொரு வாட்டி விளையாடி பார்க்கலான்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரின்ற மாதிரி சாந்தியும் விளையாடுறாங்க. ஆனா இந்த வாட்டி பயங்கரமா விளையாடுறான். நம்ம எல்லாருமே பிளான் ஏ இல்லனா பிளான் பி யோசிப்போம். ஆனா அவன் பிளான் சி வரைக்கும் யோசிப்பான். அந்த அளவுக்கு சாமர்த்தியமா விளையாடுவான். சாமர்த்தியமா ஒவ்வொரு மூவும் இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவ்வளவு நல்லா விளையாடிட்டு எதுக்காக என்கிட்ட தோத்தன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உங்களை அம்மா மாதிரி தான் பாக்குறேன். அம்மாவை யாராவது ஜெயிப்பாங்களா? நீங்களே ஜெயிக்கிட்டோன்றதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பண்றேன். உங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இப்படி வரேன்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்டு சாந்தியும் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. கரண்ட் போனா தம்பி பயப்படுவான்றதுக்காக இவரும் வேகமா ஓடுறாரு. தம்பி பயந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். ஒன்னும் இல்ல, நான் வந்துட்டேன்ற மாதிரி இவருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. தம்பியை பொறுத்த வரைக்கும் இருட்ட பார்த்தா பயம்ன்றது தெரிய வருது. அந்த சாம்பியன்ஷிப்புக்காக பெஞ்சமின் ஒரு வாரத்துக்கு மேல போனோம். நான் தம்பியை விட்டுட்டு எப்படி போறதுன்ற மாதிரி யோசிக்கிறான். தம்பியை நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலா தம்பி மேல ஏற்கனவே பசங்கலாம் கடுப்புல இருக்காங்கல்ல, தம்பியை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இருந்தா கூட காப்பாத்திடுவாரு. ஆனா அண்ணன் இல்லாம தம்பியும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. பெஞ்சமினுமே ஜெயிச்சு கப்போட வந்துடுறாரு. இப்ப கூட அண்ணன் கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி பிரான்சிஸ் இந்த விஷயத்த மறைச்சிடுறாரு. ஆக்சுவலா சாந்தியும் ஹஸ்பண்டும் அந்த பையனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இதை மத்த டீச்சர்ஸ் கவனிச்சிருக்காங்க போல. அதை பத்தி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த கிளாஸை சேர்ந்த ஒரு பையன் பாத்துறான். அந்த பையன் இதை வச்சு பயங்கரமா கலாய்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். லேப் பீரியட் வரும்போது பிசிக்ஸ் லேபுக்கு ஒரு குரூப்பையும் கெமிஸ்ட்ரி லேபுக்கு ஒரு குரூப்பையும் அனுப்புவாங்க பாத்தீங்களா,
அந்த மாதிரி ஒரு ட்வின்னை ஒரு லேபுக்கும் இன்னொரு ட்வின்னை இன்னொரு லேபுக்கும் அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி பிரான்சிஸை கெமிஸ்ட்ரி லேபுக்கு அனுப்பிடுவாங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க பசங்களாம் கலாய்க்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அவன் உள்ள வந்தோன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த பையன் பயத்துல கத்துறான். இதெல்லாம் பிசிக்ஸ் லேப்ல இருக்க பெஞ்சமின்கே கேட்டது. தம்பியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து கதவை தட்டுறாரு. ஆனா பசங்க கதவையே திறக்க மாட்டாங்க. தம்பி அழுதுட்டு இருக்கிறத கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. ஆனா பயத்துல தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல வலிப்பெல்லாம் வந்து இறந்தே போயிருக்கான். இதை பாக்குற இவரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, அதனால இவங்க வெளியே இந்த விஷயத்த கொண்டு வர மாட்டாங்க. இப்ப இந்த பையனுக்கு சமாதானம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பிரான்சிஸ்க்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடறாங்க. அநியாயத்துக்கு என்னோட தம்பியை நீங்க எல்லாம் சேர்ந்து சாவடிச்சிட்டீங்கல்ல, உங்களெல்லாம் விட மாட்டேன்ற மாதிரி பெஞ்சமின் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா ஒரு மதர் தான் பெஞ்சமினை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சாந்தி ஹஸ்பண்டா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி பெஞ்சமினை பார்த்து சொல்லிட்டாரு. பெஞ்சமினை முறைச்சு ஒரு பார்வை பார்க்கறான். இப்பதான் நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த இஷ்யூ வரும்போதே சாந்தி இருக்காங்கல்ல, வெளி உலகத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெளியே சொன்னா நம்ம ஸ்கூலுக்கு தான் பிரச்சனை வரும், என்னால இதை பண்ண முடியாது. நான் செஸ்ல ஜெயிக்கிறதுக்காக தான் அந்த பையனே இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். அந்த பையனை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பையன் முறைச்சுக்கிட்டே கிளம்பி போயிருப்பான். நாங்க பண்ண தப்புனாலியா என்னன்னு தெரியல, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த ஸ்கூலே எரிஞ்சு வேஸ்டா போயிருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, அந்த கிளாஸ்ல படிச்ச பசங்களோட டீடைல் வேணும், ஏன்னா அந்த பசங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு, தடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாக்குறேன்ற மாதிரி இவங்களும் பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இவங்களுக்கு அந்த ஃபைல் கிடைச்சிருது. இதுதான் அந்த ஃபைல்ன்ற மாதிரிலாம் தராங்க. அது சரி, உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அந்த ஸ்கூல் எரிஞ்சதுனால நிறைய லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும், அதை நினைச்சு குடிச்சே இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா லிஸ்ட் மூலியமா பார்க்கும்போது இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. சஞ்சனா அஞ்சனான்ற மாதிரி ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே சமயம் தீரன் தீரஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அஞ்சனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. சஞ்சனாவோட அக்காவா தான் இந்த அஞ்சனா இருப்பாங்க. உங்களை பத்தி சஞ்சனா நிறைய சொல்லியிருக்கா, உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவான்ற மாதிரி அஞ்சனா சொல்றாங்க. இப்ப சஞ்சனாவும் இவரை பார்த்து சந்தோஷப்படுறா. நம்மள திரும்பி தேடி வந்திருக்காரு, நம்மள பிடிச்சிருச்சு போலன்ற மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிக்கிறா. ஆனா இவர் வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காகன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் டார்கெட்ன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் என் கண்ட்ரோல்ல இருக்கட்டும், என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இவங்களை கூட்டு போறாரு. இப்ப மனோகர் வீட்டுக்கு தான் இவங்க 2 பேரை கூட்டு வந்திருக்காரு. மனோகர், இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும், பெஞ்சமினுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல, நீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. தீரஜ் தீரனை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. காரணம் அவங்க வீடு மாறி போய்கிட்டே இருந்திருக்காங்க. எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியல. அவங்க இருந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. இல்ல சார் தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏதாவது தெரிஞ்சா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்ற மாதிரி இவர் நம்பர்லாம் தந்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்கும் போது போன் கால் வருது. ஒரு தகவல் கிடைக்குது. இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த கில்லரு தீரன் தீரஜை கண்டுபிடிச்சிருக்காரு போல. அதுல ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்காரு. கமிஷனர் இந்த இடத்துல வந்து பயங்கரமா இவரை போட்டு திட்டுறாரு. உங்களால கண்டுபிடிக்க முடியாதவனா அந்த பெஞ்சமின் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான்ற மாதிரி தான் திட்டுறாரு. ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி லேப்ல தீரஜ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இது தீரஜோட பாடியான்னு கமிஷனர் கேக்குறாரு. இல்ல சார், இவன் பிசிக்ஸ் லேப்ல இருந்த தீரன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கவங்க மேலதான் அவனுக்கு கோபம் வந்திருக்கணும், ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கான். தம்பியை சாகடிச்சவங்கள நம்ம சாகடிக்க கூடாது, சாகடிச்சவங்களோட சிப்ளிங்ஸை சாவடிக்கணும். சிப்ளிங்ஸை இழந்து இவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, நம்மள மாதிரி அவங்களையும் கஷ்டப்பட வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, சீக்கிரமா அந்த பெஞ்சமின் எங்க இருக்கான்னு கண்டுபிடின்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரஞ்சித் கோமால இருந்து வெளியே வந்துட்டாரு. உன்னை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு, போய் பாத்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ரஞ்சித்தை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ரஞ்சித்துமே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். ஆக்சுவலா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் அன்னைக்கு நான் ஜீப்ல போயிட்டு இருந்தேன். அப்ப திட்டமிட்டு ஒரு கார் வந்து என்ன ஆக்சிடென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. அப்படிதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா ஆக்சிடென்ட் பண்ணவனே என்ன காப்பாத்தணும்னு நினைச்சான். ஏன்னா நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அப்படியே கூட அவன் விட்டு போயிருக்கலாம். ஆனா அவனோட கார்ல என்னை ஏத்தி கூட்டு போனான். ஹாஸ்பிட்டல் வாசல்ல போட்டு தான் போனான். எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியல. இதை சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் வர வச்சேன்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸ்ல இதை தாண்டி ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சாந்தி கால் பண்றாங்க. பெஞ்சமின் எங்க வருவான்றது எனக்கு தெரியும், ஆனா நீங்க பிடிக்க தான் செய்யணும், ஷூட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஷூட்லாம் பண்ண மாட்டேன் சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆக்சுவலா பெஞ்சமின் இருக்கார்ல, வருஷம் தவறாம பிரான்சிஸோட கல்லறையை பாக்குறதுக்கு வந்துருவாரு. இந்த சாந்தி பூங்கொத்து வைக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு பூங்கொத்து இருக்கும். அதை கண்டிப்பா பெஞ்சமின் தான் வைக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க.
இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அவன் எப்பனாலும் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் கிரேவ் யார்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவனுமே ஊடி போட்டு மறைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வரான். இப்பதான் அது யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அசிஸ்டண்டா மனோகர்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துல பூங்கொத்து வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோ பின்னாடி இருந்து லாக் பண்றாரு. அசஞ்சனா ஷூட் பண்ணிடுவேன், அமைதியா நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் தள்ளி விட்டு ஓடுறான். இவர் ஃபேஸ பாத்துருக்க மாட்டாரு. அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி கார்ல ஃபாலோ பண்றாரு. ஆனா அவன் இருக்கான்ல, ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, நேரா வீட்டுக்கு போனோன்ற மாதிரி மனோகரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் மனோகர் கதவை திறக்காம இருக்காரு. ஆனா இப்ப கதவை திறந்துடுறாரு. மனோகர், இப்பதான் பெஞ்சமின் என்கிட்ட இருந்து தப்பிச்சான். சஞ்சனா அஞ்சனா உங்க வீட்டுல இருக்கிறது அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, அதனால இடத்த மாத்தணும்ன்ற மாதிரிலாம் வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப சஞ்சனா அஞ்சனாவை பார்த்தா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த மனோகர் அவங்க 2 பேரை லாக் பண்ண மாதிரி தான் உட்கார வச்சிருக்காரு. அப்போ ஒருவேளை இந்த மனோகர் தான் பெஞ்சமின்னான்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப மனோகர் பின்னாடி இருந்து மண்டிலேயே அடிச்சிடுறாரு. இவரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப மனோகர் இருக்கார்ல, இங்க இருந்து அஞ்சனாவை தூக்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவங்க தான் பிசிக்ஸ் லேப்ல இருந்தவங்களா இருப்பாங்க. மனோகர் எங்க தூக்கிட்டு போனாருன்னு தெரியல. ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சுரேந்தர் சொன்னது மைண்ட்ல வருது. அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங்ல தான் கண்முழிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பில்டிங் பக்கத்துலயே இருக்கு. அந்த பில்டிங் குள்ள போலான்ற மாதிரி இவருமே உள்ள வந்துடுறாரு. அங்கதான் அந்த மனோகர் இருக்காரு. இவரும் மனோகரும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் சஞ்சனா இருக்காங்கல்ல, அஞ்சனா எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இவங்க கீழே தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, இவங்க கிட்ட கன்னை தூக்கி போடுறாரு. அவன் தப்பிச்சு கீழே தான் வந்துட்டு இருக்கான், உங்களை ஏதாவது பண்ணிட போறான், அவன் வரும்போது கன்னை வச்சு ஷூட் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே லிப்ட்ல இருந்து வெளியே வந்தா ஷூட் பண்ணிடலான்னு வெயிட் பண்றாங்க. இப்ப லிப்டை விட்டு வெளியே வரது யாருன்னு பார்த்தா இவங்களோட அக்காவான அஞ்சனா தான் வராங்க. அதை கவனிக்காம இவங்க பாட்டுக்கு ஷூட் பண்ணிடுறாங்க. அச்சச்சோ, அக்காவையே ஷூட் பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்றாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் மனோகரை லாக் பண்ணிருப்பாரு. அப்பதான் இவரோட ஷர்ட் காத்துக்கு ஆடுது. பார்த்தா பிரான்சிஸ் அப்படின்ற மாதிரி இவரோட நெஞ்சில பச்சை குத்தி இருக்கு. அப்ப இவர் தான் பெஞ்சமின் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ தான் பெஞ்சமினான்னு கேக்குறாரு. ஆமா, நான் தான் பெஞ்சமின் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சஞ்சனாவோட கையாலேயே அஞ்சனாவை சாவடிக்கணும்னு நினைக்கிறாருல, அஞ்சனாவை இவர் தான் லிப்ட்ல அனுப்பி வச்சிருப்பாரு. கவனிக்காம சஞ்சனா ஷூட் பண்ணிருப்பாங்க. தெரியாதனமா இப்படி ஷூட் பண்ணிட்டுமேன்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரஞ்சித் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல லாக் பண்றாரு. ஹீரோ தப்பிக்கலாம் விரும்ப மாட்டாரு. சரண்டர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சரண்டர் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவும் எதுக்காக இதெல்லாம் பண்ணாருன்றதா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட தம்பி பிரான்சிஸ் இறந்து போனதை இவரால ஏத்துக்கவே முடியல. இவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. சம்பந்தப்பட்ட எல்லார் கதையும் முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஆனா 2 கொலை பண்றதுக்குள்ள போலீஸ் அமைக்கிடுவாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. பேசாம விசாரணை பண்ற போலீஸா மாறிட்டா என்னன்ற மாதிரி இவருமே போலீஸா மாறி இருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி அந்த 10 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுல 8 ட்வின்ஸ் தான் இவரால கண்டுபிடிக்க முடியுது. இன்னும் 2 ட்வின்ஸை கண்டுபிடிக்க முடியல. சரி, இவங்க கதையை முடிக்க ஆரம்பிப்போம். அந்த கேஸ் எப்படியும் நம்ம கிட்ட தானே வரும்னு யோசிக்கிறாரு. ஆனா கேஸ் இவர்கிட்ட வராம ரஞ்சித் கிட்ட போயிருக்கோம். என்ன ரஞ்சித் கிட்ட போயிருச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சுரேந்தர் அண்ணன் கதையை முடிக்கிறதுக்குள்ள நம்ம கேஸுக்குள்ள போயிடணும்ன்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. அதுக்கு ரஞ்சித்துக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்ன்ற மாதிரி இவர் தான் திட்டமிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. ரஞ்சித் சாவறதுல இவருக்கு விருப்பம் இல்ல, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவர் கேஸுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. கேஸ் அந்த ஸ்கூலை பார்த்த மாதிரி திரும்புறதுக்கு இவர் தான் ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஸ்கூல் பிரின்சிபல் மூலியமா மீதி 2 பேரோட டீடைலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படிதான் அவங்க கிட்ட இருந்து இவர் வாங்கியிருப்பாரு. அப்படிதான் இவர் தீரன் கதையை முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அஞ்சனாவோட கதையை முடிச்சிருப்பாரு. இதுக்கு நடுவுல நீங்க என்ன ஃபாலோ பண்ணதோ நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவர் கடைசியா அந்த ரஞ்சித்தை பார்த்துட்டு போனாரு பாத்தீங்களா, ரஞ்சித்துக்கு அப்பத்துல இருந்தே ஹீரோ மேல டவுட் வந்திருக்கும். ஹீரோக்கே தெரியாம ஹீரோவை ஃபாலோ பண்ணிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஹீரோ இருக்கார்ல, மனோகரை வச்சு ஒரு பிளே பண்ணிருப்பாரு. மனோகர் கிட்ட பெஞ்சமின் மாதிரி பேசுறாரு. நான் சொல்றதை பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் பையன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. வேற வழி இல்லாம மனோகர் என்ன பண்ணணும்னு கேட்டிருப்பாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி தான் அந்த கிரேவியார்டுக்கு போக சொல்லியிருப்பாரு. கிரேவியார்டுக்கு அவர் கில்லர் மாதிரி வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ பிடிக்க வந்த ஆபீசர் மாதிரி வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்து ரஞ்சித் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. எதனால ரஞ்சித்துக்கு ஹீரோ மேல டவுட் வந்தது, எதனால ஃபாலோ பண்ணாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த விஷயத்தை ரஞ்சித்தும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த லைட்டர்னால தான் நீ மாட்டினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட வீட்டுக்கு வரும்போது இவர் இந்த லைட்டரை யூஸ் பண்ணதை ரஞ்சித் பார்த்திருப்பாரு. ரஞ்சித் ஆக்சிடென்ட் பண்ணாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனான் பாத்தீங்களா, அப்ப அவனுமே இதே மாதிரி ஒரு லைட்டர் வச்சிருக்கிறத ரஞ்சித் பார்த்திருப்பாரு. சரி, இவரை பத்தி செக் பண்ணலான்ற மாதிரி இவர் இல்லாத போது வீட்டுக்குள்ள பூந்து செக் பண்ணிருப்பாரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவரோட பேரு பெஞ்சமின்னு தெரிய வந்திருக்கும். இவர் அடையாளத்தெல்லாம் டோட்டலா மாத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கும்.
இருக்கும். ஹீரோ சிப்ளிங்ஸ் வச்சு 10 கொலை பண்ண வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதனால கோர்ட்ல இவருக்கு தூக்கு தண்டனை தரணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப சிப்ளிங்ஸ்ல 9 பேர் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் தீரஜ் மட்டும் வராம இருக்காரு. இந்த கேஸை நாங்க சால்வ் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி கமிஷனர் ரஞ்சித்னு எல்லாருமே மீடியாக்கு பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. என்ன அந்த தீரஜ் மட்டும் வரலன்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தீரஜ் இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ ஸ்டார்டிங் ஒருத்தனை லாக் பண்ணி உள்ள வச்சாரு பாத்தீங்களா, அவன மாதிரியே தான் இவனும் இருக்கான். சரி என் அண்ணன் உள்ளதான் சார் இருக்கான், என் அண்ணன்லாம் செத்து போயிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றான். இப்பதான் சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் மட்டும் தான் ஆளுங்களை சேர்த்து அந்த திருட்டு வேலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அண்ணன் தம்பி 2 பேருமே தான் பண்ணிருப்பாங்க. போலீஸ் கிட்ட ஒருத்தர் மட்டும் சரண்டர் ஆயிருப்பாரு. தீரன் ஏற்கனவே இறந்து போன மாதிரி ஹீரோ தான் செட் பண்ணிருக்காரு போல. உண்மையான தீரனை ஹீரோ இப்பதான் முடிக்க போறாரு, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. இவங்க வரும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உண்மையான தீரனை தண்ணியில முக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல முக்கிய அவன் கதையை முடிச்சிடுறாரு. இவங்க காப்பாத்துறதுக்குள்ள கதையை முடிச்சிடுறாரு. இவர் தீரன் தீரஜ பத்தி விசாரிச்சாரு பாத்தீங்களா, காடை கொடுத்துட்டு கிளம்பலாம் நினைச்சிருப்பாரு. அந்த 2 பசங்க தீரன் தீரஜ பத்தி பேசிக்கிறத கவனிச்சிடுறாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடான்னு கேக்குறாரு. சார் தீரனை நீங்க தான் சார் உள்ளே தள்ளினீங்க, அவன் தான் தீரன் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. தெரியாதனமா தீரனா நம்மளே உள்ள தள்ளிட்டுமே, இப்ப உள்ள போனா தானே அவனை சாவடிக்க முடியும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. உள்ள போறதுக்கு இவரே சில விஷயங்களை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரஞ்சித் சாமர்த்தியமா லைட்டரை வச்சு கண்டுபிடிச்சன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா உண்மை என்ன தெரியுமா, அன்னைக்கு நைட் அவர் லைட்டரை கவனிச்சதை இவருமே கவனிச்சிருப்பாரு. இவருக்கு நம்ம தான் பெஞ்சமின்ன்றதை தெரிய வச்சிடலான்றதுக்காக இவரே தான் தெரிய வச்சிருப்பாரு. அஞ்சனா கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தீரன் மட்டும் தானே மீதி இருக்கான், அவனை கொல்றதுக்காக ஜெயிலுக்குள்ள வரணும்ன்றதுக்காக தான் மாட்டிருப்பாரு. இப்ப ஜெயிலுக்குள்ள வந்து கதையை முடிச்சிடுறாரு. மனோகரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் கிடைக்காம கஷ்டப்படுறாருல, எனக்கும் உனக்கும் மேட்ச் ஆகுது, உனக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி வச்சிட்டேன், உன் பையனுக்கு துணையா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் ஒரு ட்ரக்கை கேப்சர் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் ட்ரக்கை இவர் கையில வச்சிருப்பாரு. மொத்தமா சாப்பிட்டா உயிரே போயிடும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இவர் கையில வச்சிருக்காரு. இப்ப சட்டுன்னு வாயில போட்டு முழுங்கிடுறாரு. அதனால இதே இடத்துல இவரோட உயிர் போயிருதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாந்திக்கு லெட்டர் வருது. ஹீரோ கிட்ட இருந்து தான் இந்த லெட்டர் வந்திருக்கு. அம்மான்ற மாதிரி தான் எழுதி அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்சிஸ் என்னைக்கு இறந்தானோ அப்பயே நானும் இறந்துட்டேன், பிரான்சிஸுக்கு பக்கத்தே என்னையும் புதைச்சிருங்கன்ற மாதிரி தான் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களுமே பண்ணிருக்காங்க. அவர் சாவறதுக்கு முன்னாடி ஆர்ட்டை தந்துட்டு போயிருக்காருல, அதனால மனோகர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து பூங்கொத்தெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. தம்பிக்கு பக்கத்துல என்னோட கல்லறையை வச்சிருங்க, என் தம்பிக்கு இருட்டுனா பயம், நான் துணையா இருந்துக்கிறேன்ற மாதிரி தான் அவர் எழுதியிருப்பாரு. இப்ப அதெல்லாம் காமிச்சு நமக்கு படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.